அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருவேங்கடம். நான் சக்தி சர்க்கரை ஆலையில் இப்பொழுது வைஸ் பிரசிடென்ட், சக்தி நகர் யூனிட் 1 அதற்கு ஹெட்டாக. பொதுவாக இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருப்பது எண்ணங்கள் தான். நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். மகா சிவராத்திரி இந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி வருகிறது. ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த பர்டிகுலர் தினத்தில் நாம் நம்முடைய முதுகுத்தண்டோடம் நேராக இருந்து இரவு கண் விழித்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆற்றல். சாதாரணமாக தியானத்தில் 100% எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு 100% எஃபெக்ட் கிடைக்கும். முக்கியமாக நாம் சென்றடைய வேண்டிய இடம் முக்தி. எல்லா உயிரும் சென்றடைய வேண்டிய இடம் முக்தி. அதற்கான பயணம்தான் இந்த தியானம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஈரோட்டில் மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் சக்தி சர்க்கரை ஆலைக்கும் சில பயிற்சி வகுப்புகள் எடுத்தார்கள். மிக உபயோகரமாக இருந்தது. எங்கள் பெண்களுக்கு எடுக்கும் பொழுது பெண்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள், அதனுடைய பயனை அடைந்தார்கள். இன்றும் அந்த தியானம் பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த தியானத்தை பிரம்மகுமாரிகள் இயக்கம் மிக அருமையாக ஒரு எளிமையாக, மிகவும் எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த எளிமை முக்கியமாக அவங்க ஓம் சாந்தி என்று சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகளிலே உள்ள அமைதி, அன்பு, கருணை, இவை அனைத்துமே மனதுக்கு ஒரு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கிறது. அவர்கள் அந்த சுய பிரகடனத்துக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த வார்த்தைகள் மிக பொறுமையாக, வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும் அந்த அழுத்தங்கள் மெதுவாக, பொறுமையாக, கருணையாக, அன்பாக சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை கொடுக்கிறது நமக்கு. தியானங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இவர்கள் சொல்லிக் கொடுக்கும் விதம் மிக எளிமையானதாக இருக்கிறது. எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் பல நாடுகளில், கிட்டத்தட்ட 144 நாடுகள் என்று நினைக்கிறேன். இந்த இப்பொழுது நமக்கு நடக்கும் உக்ரைன் வார், இந்த மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணங்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் இந்த நேரத்தில் அதை பேலன்ஸ் செய்வதற்கு நேர்மறை எண்ணங்களை தனது இயக்கத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வராமல் இருப்பதற்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த அமைதி பரவல் என்பது நிச்சயம் இப்பொழுதைய தேவை. அதை தன்னலம் பாராமல் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு லைஃபையே இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க வேண்டும். நாமும் அந்த ஆன்ம விடுதலையை நோக்கி செல்வோம். அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொண்டு தியானத்தின் மூலமாக அடையக்கூடிய அந்த ஒளிக்கடவுளை நாம் தியானிப்பதன் மூலம் நாமும் பயன்பெறுவோம். நம் வாழ்வும் முன்னேறட்டும். நமது வாழ்வில் இப்பொழுதைய தேவை முக்தி ஒரு பக்கம்ங்கிறது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த லைஃப், இந்த மனித வாழ்க்கையில் சந்தோஷமும், அமைதியும், அன்பும், கருணையும், ஒரு லவ்வோடு இருக்கணும்னா இந்த தியான வகுப்புகள் நிச்சயமாக நமக்கு உபயோகரமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ், அதையெல்லாம் போக்குவதற்கு இந்த தியானங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றன. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் தண்ணீர் பந்தல் பாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அவங்களுடைய மையம் மிகவும் சிறப்பாகவும் ஒரு அமைதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல செமினார்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கிறாங்க. சிவானி ஒரு மேடம் கடைசியாக நான் ஒரு செமினாருக்கு இருந்தேன். மிக அருமையாக ஒரு மெச்சூர்டு ஒரு தீமை ஒரு சிம்பிளாக சொல்லி தர்றாங்க. உண்மையிலே ஒரு இப்பொழுதைய காலகட்டத்தில் உலகத்துக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். அதை இவர்கள் முன்னெடுத்து செய்வது என்பது மிக மிக ஒரு அற்புதமான பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.